இந்த செவ்வாய் என்கின்ற கிரகம் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய ஜாதகத்திலே தொல்லையை தருகிறதுன்னு சொன்னால் அந்த செவ்வாயினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமியை செவ்வாய்க்கிழமை நாளிலே தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும் சொல்றார். அதே மாதிரி தான் வைஷ்ணவர்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த சுதர்சன சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதியிலே விளக்கேற்றி வழிபட்டால் மிகவும் சிறப்பான பலன்களை தரும் சொல்றார். இப்படி புதன் என்கின்ற கிரகம் வரும் பொழுது அந்த புதன் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு பச்சை நிறம் என்பது நினைவிற்குள்ளே வந்து விட வேண்டும். பச்சை நிறம் என்று சொன்னால் பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை வழிபடுவதற்கு புதன்கிழமை நாள் என்பது மிகவும் சிறப்பான பலனை தரும். அதனால்தான் புதனுக்குரிய தாவரமாகிய அந்த துளசி என்கின்ற தாவரத்தை அதனை பிரசாதமாக பெருமாள் கோவிலிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பெருமாள் கோவிலை வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு புதன்கிழமை என்பது மிகவும் சிறப்பான பலனை தருகிறது.